ஸ்வதர்மாவோட அநேகா வாக்கிய பஞ்சாங்கம் வெப்சைட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட அட்ரஸ் வந்து aneha.swadharma.com. இப்போ நாம் இந்த வெப்சைட்டில் கிரக நிலைகளை எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் தள்ளினோம்னா வெப்சைட்டை நித்திய பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுக்கு தலைப்புக்கு கீழே டேட் இருக்கும். அதுக்கு கீழே உதயகால ராசி சக்கரம் இருக்கும். இந்த ராசி சக்கரத்தில் கிரகங்கள் எந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கும். அதோட அந்த கிரகம் எத்தனாவது டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். பொதுவாக வாக்கிய பஞ்சாங்கம்னு எடுத்துட்டா வாக்கிய கணிதத்தில் டிகிரி குறிப்பிடப்படுவதில்லை, திருக்கணிதத்தில் மட்டும்தான் டிகிரி உண்டுங்கிற அபிப்பிராயம் பெரும்பாலாக இருக்குது. திருக்கணிதம் பிரசித்தமாகிறதுக்கு முன்னாடியே இந்த வாக்கிய கணிதம்ங்கிற பிராச்சீன பద్ధதி இருந்துன்னு தான் இருந்தது. ஜோதிஷத்தில் பல நூற்றாண்டுகளாக வெகு காலமாக இந்த ஷோடச வர்க்கம்ங்கிற விஷயம் உண்டு. ராசி சக்கரம் இல்லாமல் அது மாதிரியே 16 சக்கரங்களை போட்டு கணக்கு போடுறதுன்னு உண்டு. அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா நிச்சயமாக உங்களுக்கு அது அந்த கிரகம் எத்தனாவது டிகிரியில் இருக்குங்கிற விவரம் தெரியணும். இதுக்கு ஸ்புட்டம்னு பேர். அதனால் வெகு காலமாக அந்த ஷோடச வர்க்கம் போட்டு பண்ண காலங்களும் உண்டு. அதனால் வாக்கிய கணிதம்னாலே அப்போ அதெல்லாம் போட்டிருக்கணும்னா அப்போது லக்ன ஸ்புட கணனம் பண்ணியிருக்கணும், கிரக ஸ்புட கணனம், அதாவது எத்தனாவது பாகையில் இருக்குதுன்னு கணனம் பண்ணியிருக்கணும். அதனால் இந்த முறை வெகு காலமாக இருந்திருக்கு. பஞ்சாங்கம்ங்கிறதோட பிரயோஜனம் விரதாதி அனுஷ்டானம்ங்கிறதோட விஷயம். ஜாதகம் குறிக்கணும்னு சொன்னால் அதுக்குன்னு பரஹிதம்ங்கிற ஒரு முறையை தனியாக கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த முறையை கடைப்பிடிச்சா வாக்கிய கணித விஷயத்துலேயும் டிகிரியோடு வந்து சொல்ல முடியும். அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். அதனால் திருக்கணிதத்தில் மட்டும்தான் டிகிரி வரும், வாக்கிய கணிதத்தில் டிகிரி வராதுங்கிற விஷயம் வந்து சரியான அபிப்பிராயம் இல்லை. வாக்கிய கணிதத்துலேயும் டிகிரியோட கொடுக்க முடியும். இங்கே அதை அனுசரித்து தான் இங்கே டிகிரியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியே கீழே வந்தேன்னா கிரக உதயாஸ்தமனம்னு இங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து எல்லா கிரகத்தோட உதயாஸ்தமன விவரங்களும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு, தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இதனால் நீங்கள் வர வருஷங்களுக்கெல்லாம் வந்து முகூர்த்தம் குறிக்கணுங்கும் பொழுது குருவோ சுக்கிரனோ செவ்வாயோ வந்து அஸ்தமனமாக இருக்காங்கிற விவரத்தை பார்த்துன்னு முகூர்த்தம் குறிக்கணும்னு இருக்குது. அதுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். இங்கே மேலே பார்த்தா டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே 2025 அந்த சமயத்தில் நாம் இருக்கோம். நீங்கள் முன்னாடி 2026, 27, 28, 29 முன்னாடி இருக்கிற வரப்போகிற பல வருஷங்களுக்கு நீங்கள் வந்து இதில் கிரக நிலைகளையும் கிரகங்களோட உதயாஸ்தமன விவரத்தையும் வந்து பார்த்துக்க முடியும். அதனால் இந்த காலத்தில் இந்த வருஷம் நடந்துட்டு இருக்கும்போதே அடுத்த 2 வருஷம் கழித்து முகூர்த்தத்துக்கு கேட்குறதெல்லாம் உண்டு. அப்போ நமக்கு கிரகத்தோட நிலைமை என்னவா இருக்குது, ஏதாவது கிரகம் அஸ்தமனமாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுறது. அதை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். 2 வருஷம்னு இல்லை, நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட இதில் வந்து கிரகங்களோட உதயாஸ்தமனத்தை பார்த்துக்கலாம். அப்போது கிரகம் வந்து என்ன ஸ்திதியில் இருக்குங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இது லக்னத்துக்குன்னு மட்டும் இல்லை, திதிவாராதி விஷயங்களையும் பல வருஷங்கள் வரப்போகிற வருஷங்களை பார்த்துக்க முடியும். இங்கே லக்னம்னு இருக்கும். இந்த லக்னத்தில் ஒரு லக்னமும் அந்தந்த ஊர், நீங்கள் எந்த ஊரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஊரில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது, எத்தனை மணிக்கு முடிகிறது, அது உதயாதி நாழிகை எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியறதுங்கிற விவரம் முதற்கொண்டு இருக்கும். அதனால் முகூர்த்தம் குறிக்கிறவாளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்.